ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அதற்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது என்று பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏன் தங்கம் விலையில் மாபெரும் மாற்றங்கள் வருகின்றன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கச்சா எண்ணெய் டாலரில் வர்த்தகம் செய்யப்படுவதால் எண்ணெயின் தேவை டாலரின் மதிப்பை உயர்த்தி வருகிறது. டாலரின் விலை குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும். ஆனால் அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை. 1970களில் உலக நாடுகளுக்கு டாலரில் மட்டுமே எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என சவுதி அரேபியாவை அமெரிக்கா வலியுறுத்தியது. இதனை நாளடைவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளும் பின்பற்ற தொடங்கியதே இந்த நிலைமைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் தங்கத்தின் விலை வரும் நாட்களில் மீண்டும் ஏற்றத்தை காணுமா அல்லது மேலும் சரிவை காணுமா என்ற கேள்விக்கு பிரபல வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தனியார் மீடியாவிற்கு அளித்துள்ள பதிலில், தங்கத்தின் விலை 12,500 ரூபாய்க்கு கீழ் செல்ல வாய்ப்புகள் குறைவு. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராம் 25,000 முதல் 30,000 வரை செல்லக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல மெட்ராஸ் ஜுவல்லரி மற்றும் டைமண்ட் டிரேடர்ஸ் சங்கத்தின் செயலாளர் சாந்தகுமார் பேசுகையில், எண்ணெய் தேவை அதிகரிப்பதால் தங்கத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் எண்ணெயில் முதலீடு செய்துள்ளனர். இதனால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது என்கிறார். அதே நேரத்தில் தங்கத்தின் விலை 1 லட்சத்திற்கு கீழ் செல்லாது என்பது எங்களின் கணிப்பு என்று குறிப்பிட்ட அவர், தேவை இருப்பவர்கள் தங்கத்தை வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என்றார். தற்போது போர் காரணமாக குறைந்துள்ள தங்கத்தின் விலை இந்த ஆண்டின் இறுதிக்குள் 1,50,000 ரூபாயை அடையலாம் என்றும் பல வல்லுநர்கள் கூறுகின்றனர்.